வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பூமியில் வாழ்ந்து முடிச்சுட்டு உடல் விட்டு போனதுக்கப்புறம் உறவுகளான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சில நாட்கள் இன்னும் நம்ம கூட இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி கவனிச்சிருக்கலாம், இந்த மாதிரி அன்பு செலுத்திருக்கலாம், இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு நான் இவ்வளோ அன்பு செலுத்துவேன், அவர் மேலே இவ்வளோ காதல் செலுத்துவேன், அவங்க எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை நான் கொடுப்பேன், அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போயிருப்பேன், எவ்வளோ எவ்வளோ என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் நினைக்கிறோம். இது ஏன் இருக்கும்போது அந்த அருமை தெரியல, இறந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேசுகிறது மனிதனோட இயல்பாகவே இருக்குது. இது இப்போது ஒருத்தருக்கு நிகழுது, அதை இன்னொருத்தர் மனிதர் வேடிக்கை சாட்சியாக பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வரும்போது இதே தான் அவர் செய்கிறார். இன்னொருத்தருக்கு நிகழும்போது ஒரு செய்தியாக பார்க்குறாரு, ஓ இப்படி பண்ணக்கூடாது, இது வருத்தம், இது தவறு அப்படின்னு சொல்கிறாரு. சேம் டைம் அது சுச்சுவேஷன் அவருக்கு வரும்போது இதே தவறு தான் செய்கிறார். இது ஏன் அப்படின்னு நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் யோசிக்கலாம், நம்மளோட அறிவை பயன்படுத்தி. எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நான் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. அதை வச்சு ஒரு 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 தெளிவு நம்ம பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோ. உடல் பல்வேறுபட்ட சூழ்நிலையில் போகுது. ஆக்சிடெண்ட்டாக, தற்கொலையாக, பஞ்சபூதங்களால் ஈவன் தண்ணியில் விழுந்துடுறாங்க, நெருப்பில் எரிஞ்சிடுறாங்க, அப்புறம் வேறு என்ன, இயற்கையாக இறந்துடுறாங்க. சூசைட்னாலே அவங்க பாய்சன் சம்திங், அது ஒரு பாம்பு கடித்தா கூட இறப்பு தான், மேலேருந்து கீழே விழுந்து நொறுங்கி இறந்து போகிறது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலையில் தென் ப்ளஸ் நோயால், அப்புறம் இயற்கையால், இது மாதிரி நிறைய இறப்பு பிறப்பு எப்படி பிறக்குதோ அதே மாதிரி எக்ஸட்ரா மாடலில் இறப்பும் நிகழுது. இதில் உதாரணத்துக்கு சில இதை பார்த்தோம். அந்த வகையில் என் கொலை கூட பண்ணுறது கூட இறப்பு தானே. அதை கத்தி வச்சு கழுத்தில் எரிச்சு சம்திங் வாட்டெவர் எது வேணால் கொலை தான், சரியா? அப்போது இந்த மாதிரி உயிர் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடல் போயிடுச்சு. திரும்ப அடுத்து என்னாகும் அப்படின்னா, நான் இயற்கையாக போன மனிதருக்கும், சூசைட் பண்ணவங்களுக்கும், கொலை பண்ணவங்களுக்கும், பல்வேறுபட்ட துன்பத்தில் இறந்தவங்களுக்கும், நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கும் சேம் சுச்சுவேஷன் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா? இல்லை, என்னோடய கருத்தை சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா, இறப்பு பல்வேறுபட்ட நிலையில் நிகழுது இல்லையா? அப்போது அவங்க போகிற இடமும் பல்வேறுபட்ட நிலையாக தானே இருக்கணும். உதாரணமாக சூசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நார்மல் மனிதர்களுக்கு செல்லும் போக மாட்டாங்க ஆன்மலோகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியில் சொல்லணுன்னா, தப்பு செஞ்சவங்க, கொலை பண்ணவங்க சிறைச்சாலையில் இருக்காங்கல்ல, அது மாதிரி. அப்புறம் இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, தவம் பண்ணணும், குகையில் இருக்காங்கல்ல, அது மாதிரி. குழந்தைகள் தவறிழைத்த அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்காங்களே, அது மாதிரி. நார்மலாக அம்மா அப்பா கூட வாழ்கிறவங்க கிராமத்தில், நகரத்தில், இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு பல்வேறுபட்ட சூழ்நிலையில், சில பேர் மலைத்தொடரில், சில பேர் பாலைவனத்தில், சில பேர் இந்த பூமியில் எந்த சுச்சுவேஷனில் வாழ்கிறாங்களோ அந்த பல்வேறுபட்ட இடத்துல வாழ்கிறாங்க. இது வாழ்க்கை அவங்க மேலேருந்து சூஸ் பண்ணி கர்மாவாக கழிக்கிறதுக்கு வாழ்ந்து வந்த இடம். இங்கேருந்து உடல் விட்டு போய் இந்த மனிதர்கள் அங்கே பல்வேறுபட்ட இடத்துல போயிருக்கணும்னு. இப்போது இந்த பிக்சரில் வச்சுருக்கோம்ல, இந்த பாபா படத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, இவங்க எந்த மாதிரி உடல் விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது இந்த புரிதல் இருக்கணும் தானே ஒரு மனிதர்களுக்கு. இறந்து போனால் என்ன வேணால் நடந்துடணும், என்ன வேணால் நடக்கும், அவ்வளோதான், நமக்கு உடல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அந்த உடல் விடும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா டக்குன்னு வெளியே போயிடும். ஆன்மா டக்குன்னு அடுத்து போயிடும், மனம் அடுத்து போயிடும், இந்த உடல் மட்டும்தான் நிற்கும். அதனால தான் அது எதில் பஞ்சபூதங்களாலேயோ எந்த சுச்சுவேஷனில் உடல் இருந்தாலும் அந்த உடலுக்கு வலிக்கிற உணர்வு நமக்கு மனசால்
அந்த மனசு வெளியே வந்துடுது இல்லையா, அதனால் என்னென்னா அந்த உடல் எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது சாட்சியாக நின்று தான் பார்க்கும். ஐயோ நம்ம ஒரு உடல் எரிஞ்சால் நம்ம எப்படி பார்ப்போம், அதே மாதிரி தான் அந்த எரியிற உடலே அதை பார்க்கும். அது தண்ணியில் விழுந்தாலும் சரி, தண்ணியில் ஒரு உடல் கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அதோடய சூட்சம உடலோ மனமோ, மனம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அப்படி அலைஞ்சிட்ருக்கு, அதே மாதிரி அந்த சூட்சம உடல் அப்படி நின்று பார்க்கும். ஆன்மா சரி, ஆன்மா எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பிம்பம் தானே, இது ஒரு பிம்பம் சரிங்களா. சூரியன் வந்து மேலே இருக்குன்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு குளத்துக்குள்ளே சூரியனோட நிழல் விழுது, அந்த உருவம் தெரியுதுல்ல. அப்போ இந்த சூரியனும் அந்த சூரியனும் ஒன்றும் இல்லைல்ல. அதே மாதிரி தான் ஆன்மா. இந்த ஆன்மா உள்ளே இருந்த ஆன்மா வந்து டாங்கினே எங்கே உண்மையான சூரியன் இருந்துச்சோ அங்கே போயிடும். இந்த உயிர் எங்கே போகும், அது அணுவிலேருந்து வந்துச்சுல, ஜீவாணுன்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே போயிடும். அதை நம்ம பிளாக் ஹோல்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே போயிடும். அப்புறம் இந்த உடல் பஞ்சபூதங்களானால பஞ்சபூதங்களுக்கே போயிடும். அந்த சூழ உடல் அது வேடிக்கை பார்க்கும், சாட்சியாக பார்க்கும். அந்த சூழ உடல் என்னமாயி ஆகி பியூர் கான்சியஸ் ஆகும், காரண உடல் ஆகி சுத்த சாட்சியாக மாறிடும். சரி, சுத்த சாட்சியாக மாறி என்ன ஆகும்போது என்ன ஆகும்னா நான்கிற தன்மை இருக்கும். நான்கிற தன்மை கரைஞ்சி போகும்போது தான் பிரம்மங்கிற தன்மை மாறிடும். பிரம்மங்கிறத மாறி தான் எதுவுமே இல்லைன்னு ஆயிரும். ஆக மொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமே கற்பனை, கனவு, எதுவுமே இல்லை, இந்த மனம் உருவாக்கின ஒரு கட்டமைப்பு அப்படின்னு புரிஞ்சிடும். இங்கே பார்க்குற கோடான கோடி பிம்பங்களும் மறுப்பொருள்களும் அசைகிறது அசையாதது உணர்வாக இருக்கிறது எல்லாமே கனவுன்னு மாறிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கா இவ்வளோ பிரார்த்தனைப்படணும், இதுக்கா வந்து இந்த இந்த அகங்காரம், நான் அழகு, நான் பெருமை, நான் பெரிய சொத்து வச்சுருக்கேன், நான் பெரிய இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறேன், நான் இவ்வளோ தலைவராக இருக்கேன், எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, தொண்டர்கள் இருக்காங்க, நான் ஒரு நாட்டையே கட்டி ஆள்றேன், நான் அந்த போரில் ஜெயிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம மனம் வந்து அனைத்தும் விளையாட்டு அப்படிங்கிறது எங்கே தெரிஞ்சிடும்னா மேலே போய் தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின், அப்போ அந்த ரஷ்யாவில் சண்டை போட்டாங்களே அவங்களும், இந்த காட்டுக்குள்ளே குகையில் உட்காந்துருக்காங்களே அவங்களும், இனிமேல் பறக்க போகிற குழந்தையும் எல்லாமே ஒன்றா? ஆமாம், எல்லாமே ஒன்று தான். இது நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல, ஆனால் நிஜம் இதுதான். இதை எப்படி நான் உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு க்ஷணம் அது எனக்கு அந்த காட்சி காட்டப்பட்டதுனால தான். இந்த மலையை ஒரு குழந்தைய வாரி அணைச்சிக்கிற மாதிரி அணைக்க முடியுது கான்சியஸாக. எனக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு உணர முடியுது என்னோடய எனர்ஜினால். அந்த ஃப்ரீக்குவன்சியால் அந்த மலையும் நானும் ஒன்று அப்படிங்கிறத உணர முடியுது. அப்போ நீங்கள் மலை வந்து வெளியில் வெளியில் வெயிலில் பனியில் இதெல்லாம் டங்குன்னு கிடைக்குதே, அது மாதிரி நீங்கள் கிடப்பீங்களா, நீங்கள் அது ஒன்றுன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே கான்சியஸ் தான் சொன்னேன். திரும்ப விதண்டாவாதம் அப்புறம் தர்க்கம் இதெல்லாம் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் பேசலாம். நீ பெருசு, நான் பெருசு, நான் பெருசு, நீ பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து எப்படி வந்து எண்டு கிடையவே கிடையாதோ, ஓஞ்சு போகிற வரைக்கும், உங்கள் அறிவு இருக்க வரைக்கும், நீங்கள் தீர்ற வரைக்கும், மண்டை காலி ஆகிற வரைக்கும் பேசலாம். ஆனால் விளைவு என்ன? இன்ஃபினிட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நாளில் 2 நாளில் பல வருஷங்கள் பல யுகங்கள் கூட இந்த தர்க்கம் தொடரலாம், எனக்கு அறிவு இருக்கும், எதிராளிக்கு அறிவு இருக்கும் பட்சத்தில். ஆனால் 2 பேரும் அதை உணர்ந்தாங்கன்னா மௌனம் மட்டும்தான் இருக்கும். மௌனத்தில் பேசுவாங்க ஆனந்தமாக, ஆம் இவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கண் அசைவில் அப்படி அமைதியாயிடுவாங்க. அப்போது இந்த உடல் விட்டு போகிறது, இந்த உயிரோடு இருக்கிறது, இந்த பிறக்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா சுத்த விளையாட்டு. நான் இப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுத்த விளையாட்டு. அதனால் விளையாட்டில் சுத்த விளையாட்டு சுத்தமாக ஒன்றும் இல்லை. சூனியம் அப்படிங்கிறது எப்படி ஒன்றும் இல்லையோ, கைவல்யம்ங்கிறது எப்படி வந்து ஒன்றும் இல்லையோ, அதே மாதிரி சுத்த சாட்சியும் ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாத இதுக்கு இந்த பாடா,
கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நான்கிற கரைஞ்சி போகிறதுக்கு எனத்துக்கு எனக்கு இவ்வளோ பாடு, எனத்துக்கு எனக்கு இவ்வளோ வலி, எனத்துக்கு இவ்வளோ சந்தோஷம், எனத்துக்கு இவ்வளோ ஒரு குறிக்கோள், ஏக்கம். இதுக்கு நம்ம மனிதர்களாக பிறக்காமே இருந்திருக்கலாம்ல. மனிதர்களாக பிறந்து இவ்வளோ துன்பங்களும் இவ்வளோ ஏக்கங்களும் கனவுகளையும் ஆசைகளையும் கொடுத்துட்டு, அதுக்கு நீ இப்படி தான் வாழு அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ரூல்ஸையும் கொடுத்து வாழ்ந்தா எதுக்கு அப்படின்னு மனித மனம் இப்போது எப்போ கேள்வி கேட்குதுன்னா, அந்த தர்க்கத்துலேயும் அந்த துன்பத்துலேயும் இருக்கும்போது. இன்பத்தில் இருக்கும்போது அந்த கேள்வி கேட்டால் கூட 2 சமநிலைக்கு வரும்போது தான் நம்ம யோசிப்போம். மாறி மாறி வர்றதை உணர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது பிறப்பு இறப்பு ஒரு ஒரு சுழற்சிக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இது என்னடா அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த எண்ணமே வரும். அந்த வகையில் நான் காரைக்கால் அம்மையாரோட பாடல்கள்லாம் இந்த இரட்டை மணி மாலை பதிகம் பாடினாங்கள்ல, அவங்க பாடல்கள்லாம் பாடும்போது அவங்க எவ்வளோ ஒரு சிறு சிறு குழந்த கேட்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஏன் சிவனை கழுத்தில் பாம்பு வச்சுருக்கீங்க, அது பாம்பு நம்ம பார்வதி தேவியை கொத்திராதா, அவங்க பயப்பட மாட்டாங்களா, இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் அவங்களோட புக்கில் அவங்களோட பதிகத்தில் பாடியிருக்காங்க. 12 திருமுறைகளில் ஒன்றான பதிகம் பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில்